ஒரு தவறு செய்தால் படத்தோட ப்ரொடியூசர். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ரிலீஸுக்கு வந்தாச்சு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. சப்போர்ட் பண்ணுங்கள் சார். அதே சமயத்தில் புது படம், புது ப்ரொடியூசர் அப்படிங்கிற பட்சத்துக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்னு ஃபேஸ் பண்ணி தான் வெளியில் வந்திருக்கோம். April 5 ரிலீஸு. எல்லா பேரும் சேர்ந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். இது வந்து எனக்கு 3வது படம். ரொம்ப நல்ல படம். ஆக்சுவலாக இது இந்த டைமில் ரிலீஸ் ஆகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட். இது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக இந்த படத்தை எடுத்து இப்போ தான் லான்ச்சிங் ஆனது. எல்லாருக்கும், எங்கள் டீம் எல்லாம் நடித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய பாண்டியன், அப்புறம் நிறைய பேர் இதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. உபாசனா, அது மாதிரி நிறைய டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து இந்த படத்தை அவுட் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து வெளியில் வரதுக்கு. இந்த படம் வந்து ஒரு எலெக்ஷன் பேஸ்டு ஸ்கிரிப்ட். அதனால இதை வந்து இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 1 வருஷமாக வெயிட் பண்ணி இந்த படத்தை இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் குறுகிய காலத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதனால இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ண முடியுமோ இந்த படத்தை, அந்த அளவுக்கு ரீச் பண்ணாதான் எல்லாருக்கும் போய் இந்த படம் போய் சேரும். இதை வந்து இந்த படம் வந்து ஓட்டுக்காக காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி இந்த படம் பண்ணியிருக்கோம். அதனால கண்டிப்பா ஓட்டு போடுறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பா அது மாறும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வெளியில கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. உங்க மீடியா சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு நீங்க இந்த படத்தை ரீச் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு அப்படின்னு மவுத் டாக்ல நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இது படம் ஓடும். நன்றி, வணக்கம். ஸோ வணக்கம், சந்தோஷ்குமார். நான் நியூ ஆர்டிஸ்ட் தான். நியூ ஆர்டிஸ்ட்டுங்கிறதுக்காக தயவுசெய்து சப்போர்ட் பண்ண முட்டாதீங்க. நல்ல படம், கண்டென்ட்டாக நல்ல படம். கண்டிப்பாக பாருங்கள். April 5 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் சுராஜ் சுரேந்தர். மீடியாவில் உள்ள எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அண்ணன் பாண்டியன் இல்லையெல்லாம் அந்த படம் இதளவுக்கு வந்திருக்காது. அவர் தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வர April 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். இதனுடைய 3வது படம். ஒரு 3 இயர்ஸாக ஒரு பெரிய ட்ராவல் இந்த படத்தில். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போது வந்துட்டோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ஆல்மோஸ்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் பார்த்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் தஷ்மிகா. ஆக்சுவலாக நானும் இதில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வெளில வருது. இந்த எலெக்ஷன் டைமில் இது வர்றது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன். சிந்திச்சு செயல்பட்டால் நம்ம ஒரு நெடுந்தூரம் நல்ல ஒரு பயனோட பயணிக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீமுக்கு நன்றி சொல்லணும், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லணும். சந்தோஷத்தில் வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பல போராட்டத்துக்கு அப்புறம் அது வெளில வந்ததுனால வின் பண்ணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. இதுக்கு மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கருத்துடைய ஒரு படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளில வர்றது எனக்கு ஒரு ஹாப்பி. டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெளில கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டீமுக்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ எவ்ரிவன். இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வெளியே வருது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இந்த ஃபிலிம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டைம் வேஸ்ட்டு தான் இருக்காது. எண்ட் ஆஃப் த டே இட் வில் மேக் சம் சென்ஸ். தேங்க்யூ, கிவ் சப்போர்ட். ஹாய்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அந்த படத்தோட கோ டைரக்டர் ஷாஜஹான் சொல்லிட்டு. இந்த படம் வந்து கண்டென்ட் ஓரியன்ட் படம். ஸோ நீங்கள் இத்தனை நாளாக கண்டென்ட் ஓரியன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 4 மாதமாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இது கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக இருக்கும். இது வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு, இன்னும் ஒரு 15 நாள் தான் எலெக்ஷனாக இருக்குது. இந்த எலெக்ஷனுக்குள்ள நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த எலெக்ஷனை நம்ம வந்து எல்லாருடைய விஷயம் என்னவா இருக்கும், யார் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படின்றது தான். இப்போ நம்மளும் அதை தான் சொல்ல வரோம். ஸோ அந்த சொல்ல வர கருத்து உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து மேற்கொண்டு அதை கொண்டு போய் சேருங்க. இந்த படத்தில் டீமாக எஃபர்ட் போட்ட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். என்னோட நன்றியை தெரிவிச்சேன். தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உபாசனா. ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்காங்க அண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்காக. சின்ன பட்ஜெட் மூவி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. பிகாஸ் இதே தயார்படுத்த வி ஹவ் புட் ஆல் இன் ஆர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட். நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் இட் டுக் 3-4 years for us to get this release. I think I had started my journey then. ஸோ மணி தாமோதரன் சார்க்கு ரொம்ப நன்றி. அவ்வளோ நல்ல ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பாண்டியன் சார்க்கு ஃபைனலி ரிலீஸ் அவ்வளோ நல்ல டைமில் ஹீஸ் பிளான்ட் அண்ட் ஹீஸ் ரிலீஸிங். ஒரு எலெக்ஷன் முன்னாடி இது பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா படம் பார்த்துருக்காங்க. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் கிவ் த கரெக்ட் ரிவ்யூ அண்ட் ஹோப் ஆல் ஆஃப் யூ கிவ் திஸ் ரிவ்யூ அண்ட் சப்போர்ட் இட் with all your heart, because I think these kind of films need all the support and love. பெரிய ஸ்டாருக்குள்ள கண்டிப்பாக அது ரீச் ஆகும். பட் இந்த படம் ரீச் ஆகிட்டோம். ப்ளீஸ் சப்போர்ட் us and thank you so much and hope all of you guys like it. Thank you. அவுட் ஆஃப் செஷன் டைரக்டர் அவுட் ஆஃப் செஷன் இல்ல படத்துல அவரோட கேரக்டர் கோ டைரக்டர். இந்தியன் டைரக்டர் வந்து என்ன காரணம்? டைரக்டர் வெளியூர் போயிருக்காரு ரிலீஸ்னால. கோ டைரக்டர் இருக்காரு, ப்ரொடியூசர் இருக்கு. நல்ல மெசேஜ். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொண்டாடிட்டு மக்களை ஓட்டுக்கு காசு வாங்குவீங்க, அது எப்படி இருக்கு சார்? இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பாருங்க சார். அட் த சேம் டைம் வந்து இது வந்து கடைசியில் ஒரு நல்ல மெசேஜில் தானே சார் முடியுது. அப்போ வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியாவில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ணி தானே சார் உங்களை கொண்டு வர முடியும். ஸோ அதனால அது தப்பாயிடாது. இப்போ இது வந்து ஒரு தவறான முன்னுரிமை ஏது சார்? சரி இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரா இப்போ எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போ இது நடக்கிறது தானே சார் நம்ம காட்டியிருக்கோம். இப்போ பிஃபோரா இது நடக்கலன்னு நம்ம எதுவுமே சொல்லலை. இப்போ வந்து பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும், சில பேருடைய பிரசாந்த் கிஷோர் வேற அவர் இந்த மாதிரி இல்லை சார். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் அப்படி பண்றாருன்னு நான் சொல்ல வரல. இதை மாரியான ஒரு பூமை கிரியேட் பண்ணதால தான் அவர் இந்த இடத்துல இன்னைக்கு நிக்கிறாரு, நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இது ஒரு பூம் தானே. தவறான விஷயத்தை கிரியேட் பண்ணாதான் ஆட்சி வர முடியும். தவறான விஷயம் இப்படி கிரியேட் பண்றாங்கன்னு சொல்றேன். இல்ல சார், இப்படி பண்றாங்கன்னு தான் சொல்றது. நம்ம வந்து திரையில காட்டியிருக்கோம். மக்கள் திருந்துறாங்களோ இல்லையோ, உங்களை நிறைய கட்சிக்காரங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு. படத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு, கேம்பெயின் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். மக்களுக்கு என்ன நல்லது, மக்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். மாற்றம் இருந்தா மக்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நடக்கிற ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி. இல்ல அந்த ஆங்கில இல்ல நான் எப்படி சொல்ல வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாற்றம் நல்ல மாற்றம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன், வேற ஒன்னும் சொல்ல வரல. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? நீங்க சொன்னீங்க படத்தை டைலாக்கே வரும், ஆர்கே நகர் மேடம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேகே நகர். ஏன் ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல வந்து ஆர்கே நகர் தொகுதி அப்படிதான் இருந்தது. அதை வச்சு பேஸ் பண்ணி தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இல்ல அதை வச்சு தான் நீங்க வந்து படத்தை எடுத்தீங்களான்னு கேட்குறேன். இல்ல அப்படி எல்லாம் அப்ப வேற எப்படி எடுத்தீங்க சொல்லுங்க. ஏன்னா இதுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நேரத்துல இது மாதிரி வந்து ஃப்ராட் பண்ணிருந்தாங்க, சரிங்களா? அது வந்து ரியாலிட்டியா நடந்தது. டேரக்டர் உங்ககிட்ட கதை சொல்லும் போது இது சொன்னாங்க. இல்ல இந்த ஐடியாலஜி எடுத்துக்கிட்டோம் சொல்லிதான் சார் பண்ணோம். இது வந்து ஆர்கே நகர் கிடையாது சார். ஓவராலா நீங்க வந்து எலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதான் சார் வரும். ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்றது, ஒருத்தவங்களை கீழே தள்ளி விட்டு மேல வர்றதுதான் சார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்தால தான் பண்ணிருக்கு. இந்த ஐடியாலஜி எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆர்கே நகர்லயும் ஒரு ஐடியாலஜி இருந்தது. அந்த ஐடியாலஜில நாங்க ஃபிக்ஷனா எடுத்து அதை ஃபிக்ஷன் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். நீங்க அது ஆர்கே நகராகவும் எடுத்துக்கலாம், அது ஜேகே நகராகவும் எடுத்துக்கலாம். இல்ல அதுதான், அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்றதுக்கு தான் அதை எடுத்திருக்கோம்.
மொத்தத்துல கடைசியில மக்கள் இதை நம்ப வேணாம், நீங்க காசு வாங்க. அதே சாதாரண செப்பலுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை கூட நீங்க நாட்டு ஆள்றவங்களுக்கு கொடுக்கலன்னு தானே சொல்ல வரோம். மக்களை தான் நிதானிச்சு தெளிவா போடுங்க, நல்லவங்களை பார்த்து செலவு. ஓட்டு ரேட் எப்படி சொல்லுவாங்க? சரிங்களா, அது வந்து சென்சார் போர்டு வந்து எப்படி என்ன சர்டிஃபிகேட் யூஏ இதனால கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவங்க கட் பண்ண வேண்டியதை அவங்க கட் பண்ணாங்கன்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கட் ஆச்சு. அது அவங்களுடைய கொஸ்டின். இந்த லாஸ்ட் சீன் அவர் சொன்ன மாதிரி ஊர் ரயில் தூக்கி போடும், அந்த காசு எண்ணுவாரு அந்த நமச்சிவாயம். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து டாக்டர் போட்டு அது எதோ சொல்ல வருது, நீட் தேர்வுக்கு சொல்ல வரீங்களா? அப்படி இல்லை, பணம் தேவையில்லை, அவ்வளவுதான். பணம் எங்களுக்கு தேவையில்லை. டாக்டரா பப்ளிக்கே காமிச்சிக்கலாமே, ஏன் அதை ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டு ஒரு டாக்டர் யூனிஃபார்ம் போட்டிருக்கு? அது நீட் தேர்வு ஒரு எஜுகேட்டடா இருக்குன்றது இல்ல, அதான் நீட் தேர்வு வேணாம்னு சொல்ல வராங்களா? நீட்ன்றதே இல்ல. தேவைன்னா இப்ப எல்லாத்தையுமே வேண்டாம்னா பணத்தை வாங்கி ஏதோ ஒரு கேரக்டர் காமிக்கா சொல்லியிருப்போம், அவ்வளவுதான். கொஞ்சம் உங்க interpretation தான். நீங்க ஒரு ஒரு நார்மலான பர்சனை கூட்டு போய் நிக்க வச்சுன்னா அது எல்லாத்தையுமே பொருந்தும். ஒரு அது இல்ல அது இல்ல பாலா, அது உங்கள் பார்வை. அது நார்மலா இருந்தா இருக்கிறது பார்வை. இது இயக்குனரோட பார்வை. ஒரு டாக்டருக்கு நீட்டுக்கு இல்ல, ஒரு டாக்டர் இருந்தா நல்லா இருக்கும்னு அவரு நினைச்சாரு, அவ்வளவுதான். எல்லாருமே எலெக்ஷன்ல வந்து நீட் ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது எல்லாரும் சொல்லலையே. இல்ல எல்லாரும் அத பிரதிபலிக்கிறாங்க. இல்ல அது நீங்க வந்து எல்லாரும் சொல்லல. அது கேட்ட மட்டும் சொல்லணும், கேட்கணும். இது வந்து டைரக்டர் நீட் தேர்வு ஒழிக்கணுன்ற மேட்டரே எடுத்துட்டு வரல. இது வந்து ஒரு படத்துல காமிச்சீங்க, எதுக்காக காமிச்சீங்க? அந்த ஓட்டர் ஐடியை நான் காமிக்கிறேன். இல்லங்க, அது ஒரு டாக்டர்ன்றது அவர் மனசுல தோணுன விஷயங்கள். அது ஒரு இன்ஜினியர் கூட காமிச்சிருக்கலாம், ஒரு வக்கீல கூட காமிச்சிருக்கலாம். ஆனா அவர் மைண்ட்ல டாக்டர். இப்ப உங்க பேர் பாலா இல்லையா? நான் பாலான்னு வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது இல்லையா? இல்ல 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 அது மாத்த. ஆனா என்னால வச்சுக்க விருப்பம் இல்ல. அது மாதிரி இது வந்து அவரு இயக்குனர் அந்த கேரக்டர் சொன்னா நல்லா இருக்கும்னு வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இது நீட்டோ எதுக்கும் சம்பந்தம் இல்ல. படத்துலயே வந்து இப்ப பேசும்போதும் விஜயஸ்ரீ வந்து மாற்றம் வேணும்னு சொல்லி. விஜயஸ்ரீ இல்ல அவரு, ஸ்ரீதர் அவர் பேரு. விஜயஸ்ரீ இல்ல, விஜயஸ்ரீ வந்து ஹராப்பட டைரக்டர். இப்போ அவர் சொன்னாரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்க நடக்கிற ஆட்சி சரியில்லைன்ற. நீங்க மாற்றம் எதிர்பார்க்கறீங்களா இல்லையா? உங்களோட அபிப்பிராயம் என்ன? மாற்றம் எதிர்பார்க்கறீங்களா? இதுதான் நாங்க கேக்குறோம். இல்ல மாற்றம் எங்களுக்கு ஓட்டு போட உரிமை இருக்கு. அதுதான் நீங்க மாற்றம். அதான் அது நாங்க மாற்றம்னா அது அவங்கவங்க காமன், அவங்களோட சென்ஸ்ல இந்த விஷயத்த சொல்றோம். உங்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ இதுதான் விஷயம் அப்படின்னு காமனா சொல்லிடுறோம். அது அவங்கவங்க விஷயத்த அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். சரி சரி. எல்லாமே சீட்டிங் பர்பஸாவே இருக்கு. உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இது யாருக்கும் கிடையாது. இல்லையா? ஆமா சார். ஒண்ணு, ஆண்களை விட இந்த மாதிரி விஷயத்துல பெண்கள் தான் சரின்னு சொல்ல வரீங்களா? ஏன் இல்ல இப்ப டைரக்டர் செலக்ட் பண்ணது ஒரு லேடி வேணுங்கிறதுக்காக டெக்னிக்கலா ஒரு பர்சன், இந்த 4 பசங்களுக்கும் அந்த அளவுக்கு எஜுகேட்டடா அந்த டிபார்ட்மெண்ட்ல தெரியாது. அந்த பொண்ணுக்கு தான் அதிகமா தெரியும்னால அந்த டெக்னிக்கலா அந்த விஷயத்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியறதுனால அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்காக டைரக்டர் எழுதியிருக்காரு. அப்படி இல்ல இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையே சீட்டிங் வேலையாதான்னு கேட்க. இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வேலைன்னு இல்ல சார். இப்ப நாங்க இந்த ரோட்ல நிக்கிறோம். இப்ப எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் வேணும், எங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூட வழி இல்ல. இல்ல உழைச்சு நான் சொல்றது கோயம்பேடுல இருக்கீங்க, மூட்டை தூக்கலாமே. அதான் சார் டைரக்டர். அவரு டைரக்டர் என்ன எழுதியிருக்காருன்னு அவருக்குதான் 4 பேருமே சீட்டிங் பர்சனா தான் தெரியுறீங்க. அதனால நீங்க ஏதாவது ஒரு லெசன் சொன்னா என்ன சீட்டிங் பர்சன். உங்க கேள்வி கரெக்ட். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இயக்குனர் வருவாரு. இயக்குனர் வச்சு பிரஸ் மீட் வைக்கும்போது உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். என்ன காரணம்னா நீங்க எல்லாருமே அந்த முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே. ஆனா இதுல ஒரே ஒரு பாராட்டுற விஷயம் என்னன்னா ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா இருக்கு. அப்படின்னா இது ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட். ஆரம்பத்துல ஒரு லவ், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ட்ரி கொடுக்கறது, அந்த போலீஸ்காரன் வந்து பாக்குறது, அது எக்ஸோனரோட பாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கரெக்டா இருந்தது. அந்த பொண்ணு எப்படி உங்க 4 பேரை நம்பி அந்த லைஃப்ல தங்கிச்சு. அதே ஃபர்ஸ்ட்ல அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்கு, அவங்க கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதேதான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரும் ஒரு மேல இருக்காங்க. பட் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை தானே வந்திருக்கு. அவங்க ஒரு வருஷம் அப்பயே நீங்க மோட்டார் பைக் கொடுக்கல. அது என்ன இஷ்டம்? அது இல்ல காசு இல்ல தானே. அந்த அப்புறம் நான் கொடுத்துருக்கேன். என்னோட மோட்டார் பைக்ல இருந்து அவங்க செகண்ட் டைம் இன்னொரு மோட்டார் பைக் அவங்க என்னோட மோட்டார் பைக்ல இருந்து அவங்க வராங்க. பணம் கிடைக்கும் போது மட்டும் தரமாட்டேன்னு குடி போட்டுரும் அப்படிங்கிறது. தன் மேலையும் தன் பையன் மேலையும் நம்பிக்கை உள்ளவன் காசு வாங்க மாட்டான்னு டேரிங்கா சொல்லியிருக்கீங்க. பார்த்தா நமக்கே கொஞ்சம்
வலிக்குது. அதுதான் சார், அந்த அதுதான். மாதிரி இருந்தது. அது யாரோட ஐடியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், குப்பையில பணத்தை போட்டு குப்பை மாதிரி எடுத்துட்டு வர்றது இருக்குல்ல, பணத்தை குப்பைன்னு சொல்ல வரீங்களே, இதுதான் அவ்வளோ அடிச்சுக்கிறோம், இதுதான் அது அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கூட அந்த சீன் அதே மாதிரி இந்த படத்துல இந்த இமேஜினே பண்ண முடியல. இவங்களை லாஜிக் கூப்பிட்றப்ப நான் வேற யோசனைக்கு போனேன். அதே மாதிரி இவன் குப்பன் தூக்கி போட்டு வந்துருவாங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வந்தது. இந்த படத்துல வந்து எந்த சீனுமே நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. இதெல்லாம் அந்த Director. டேரக்டர் தானா டேரக்டர் தான் Director. எல்லாமே அவருடைய ரைட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே டேரக்டர் தான். இதுதான் தவறு செய்யற எல்லாத்தையும் ஆமா கண்டிப்பா எல்லாம் நல்லா இருந்துச்சு. யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்கள அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே தவறு போடுறதுக்கே தவறு செய்தோம். அதுதான் நீங்களே நம்ம தவறு அந்த- செய்றீங்க. தவறு செஞ்சு உங்களை மற்றவங்களை குறைச்சு விட்டுருக்கீங்க. நீங்களே தவறு செஞ்சு மற்றவங்க தவறு செய்யாதீங்க. ஸோ இப்படிதான் தவறு நடக்குது. ஸோ அதனால வந்து பார்த்து தவறு செய்யாம இருக்கணும், அவ்வளவுதான். நீங்களே தப்பு இல்ல, பண்றீங்க. அதுதான் சார், அதான் இந்த மாதிரி தவறு Character-ஆ. நடக்குது. தடைகள் நீங்க என்ன தடை சார்? என்ன மாதிரியான தடை நீங்க face பண்ணீங்க படத்துல? இல்ல ஒரு 3 இயர்ஸா நிறைய கோவிட் இஷ்யூ வந்தது. ஸோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன், ஸோ இதுல தான் விஷயங்கள் தடைப்பட்டு. ஸோ எலெக்ஷன்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்றீங்களா? மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய படம் வருது இந்த வீக்கு. பரவாயில்ல இல்ல, வருது. அதான் சார் எலெக்ஷன் வருது. ஒரு நல்ல கண்டென்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, 100 மார்க் எடுக்கிறவனும் எழுதுறாங்க, 35 எடுக்கிறவங்க. நாங்க 35 எடுத்தாலே போதும். அந்த அந்த அதே மாதிரி அந்த காதலி வந்து 3000 ரூபாய் அவனுக்காக வச்சுட்டு போனது தானே? ஆமா ஆமா அது அவங்க ஓகே, அது நல்லா இருக்கு. தேங்க்யூ, நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க.